என்ன 2 பேரும் அப்படி பாக்குறீங்க? இல்ல டாக்டர், வெளியே உங்களை பத்தி ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான டாக்டர்னு பேசிட்டு இருந்தாங்க. மெச்சூரிட்டியா காசை பத்தி கவலைப்படாம ஹெல்ப் பண்றதா கேள்விப்பட்டோம். அதனால கண்டிப்பா ஒரு 50-55 வயசு சீனியர் டாக்டரா தான் இருப்பீங்கன்னு நாங்க நினைச்சோம். ஆனா உங்களை பார்த்தா நீங்க இவ்ளோ யங்கா இருக்கீங்களே. சீனியாரிட்டி வயசாகிறதுனால மட்டும் வர்றதுன்னு நான் நினைக்கல. என்னால முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் மெடிக்கல் கேர் தரணும். என்னை நம்பி வர குழந்தையும் அம்மாவும் சேஃபா இருக்கணும். எனக்கு பணம் எப்பவுமே செகண்டரி தான். என்ன கம்ப்ளைண்ட்? இந்தாங்க. ரிப்போர்ட்ல ஒரு சின்ன இஷ்யூ இருக்கு. ஆனா பெருசா வரி பண்ணிக்க தேவையில்லை. ஓகே, நான் கொடுக்கிற மெடிசன்ஸ் மட்டும் ஒழுங்கா எடுத்துக்கணும். நான் சொல்றத சரியா ஃபாலோ பண்ணாலே எல்லாம் சரியாயிடும். நான் என்ன பண்ணணும் டாக்டர்? ஹெவி வெயிட் தூக்குறது, ரொம்ப நேரம் நிக்கிறது, ஸ்ட்ரெயின் பண்ணி வேலை பார்க்கறது எதுவும் வேண்டாம். கேர்லெஸ்ஸா இருந்தா பேபி பொசிஷன் இன்னும் டவுன் ஆயிடும். முக்கியமான விஷயம், மாசம் மாசம் மறக்காம செக்கப்க்கு வந்துடணும். அப்பதான் பேபி பொசிஷன், growth எல்லாமே பார்க்க முடியும். இன்னும் 2 நாள்ல நம்ம வீட்ல சுமங்கலி பூஜை இருக்கு. பூஜைக்கு வரவங்களுக்கெல்லாம் பட்டு புடவை, குங்குமச்சிமிழ், கண்ணாடி வளையல், வெத்தலை பாக்குன்னு வச்சு கொடுக்கணும். சரிங்க மேடம். அப்புறமா எனக்கு பெருசா அம்மன் சிலை ஒண்ணு வேணும். இதெல்லாம் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வாங்கி கொடுத்துடுறீங்களா? ஏற்பாடெல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். சரிங்க மேடம். இன்னைக்கு ஈவினிங் நீங்க கேட்டதெல்லாம் கிடைக்கிற மாதிரி பண்ணிடுறேன் மேடம். மேனேஜர், வருஷம் நம்ம வீட்ல நடக்கிற விசேஷமான பூஜை, இந்த வருஷம் சுமங்கலி பூஜை இன்னும் விசேஷமா இருக்கணும். அதனால எனக்கு எல்லாமே பார்த்து பார்த்து நீங்க வாங்கிட்டு வரணும். ஓகே மேடம். குங்குமச்சிமிழம், பட்டு புடவையா? யார் அப்பா வீட்டு காசை யாரு செலவு பண்றா பாத்தியா? எல்லாம் என் நேரம். என் அப்பாவோட காசு இப்படி மொத்தமா அனாமொத்த போது பாரு. ஆனாலும்க்கா, சுமங்கலி பூஜைக்கு இந்த பட்டு புடவைலாம் கொஞ்சம் ஓவர் தான். ஏய், சத்தமா சொல்லாத. இத காதுல கேட்டு நம்ம கிட்ட சத்தம் போட போறாங்க. அம்மா கூட இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கோ ராகவ். வர்ஷினி, இசை, வாங்கம்மா. இசை, 2 பேரும் எங்க போயிட்டு வரீங்க? எங்க போயிருப்பாளுங்க? ஹாஸ்பிட்டலுக்கு போய் குழந்தை எப்படி இருக்குன்னு செக்அப் பண்ணி பார்க்க போயிருப்பாளுங்க. உண்மை என்னன்னு நமக்கு தான் தெரியும். நம்ம சொன்னா மட்டும் என்ன நம்பவா போறாங்க? அத்தை, நானும் வர்ஷினியும் கோவிலுக்கு போயிட்டு வந்தோம் அத்தை. சரி சரி. அப்படியே பாவமா இருக்காளுங்க. இல்ல, நம்ம வீட்ல சுமங்கலி பூஜை வருதுல்ல, அதனாலதான் மேனேஜருக்கு கால் பண்ணி வர சொல்லி எல்லாத்தையும் நான் பேசிட்டு இருக்கேன். ஓஹோ, சரிங்க அத்தை. மேனேஜர், நான் சொன்னதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்ல மேடம். ஏதாவது இருந்தா நீங்க ராகவ் கிட்ட கேட்டுக்கோங்க. சரிங்க மேடம். ராகவ், நீ அவர் கூட இருந்து வாங்க வேண்டியதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சுக்கோ. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். ஸ்ரீஜா, அத்தை, இந்த வருஷம் எங்க வீட்ல நடக்கிற சுமங்கலி பூஜையில நீ கலந்துக்கவே கூடாது. அது அத்தை, என்ன சொல்றீங்க? அண்ணி, வீட்டுக்கு மூத்த மருமக ஸ்டேஜா. அவ இல்லாம இந்த பூஜையை நீங்க எப்படி நடத்துவீங்க? நீ பூஜையை மட்டும்தான் பாக்குற சிந்தாமணி. நான் என் பிள்ளைங்க வாழ்க்கையையும் சேர்த்து பாக்குறேன். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஸ்ரீஜா மேல எந்த தப்பும் இல்லைன்னு அவ ப்ரூவ் பண்ணட்டும். அதுக்கப்புறம் தான் இந்த வீட்ல அவளுக்கு எல்லா உரிமையும் கிடைக்கும். அது வரைக்கும் என் வீட்ல நடக்கிற நல்லது கெட்டது எதுலயுமே ஸ்ரீஜாவுக்கு இடம் கிடையாது. அண்ணி,
இது எப்படி அண்ணி சரியா இருக்கும்? வர சொந்தக்காரங்க எல்லாம் உங்க மூத்த மருமக எங்கன்னு கேட்டா அவங்களுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? வரவங்களுக்கு பொய்யா ஒரு பதில சொல்லக்கூடாதுன்னு தான் ஸ்ரீஜாவை பூஜையில கலந்துக்க வேண்டான்னு நான் சொல்றேன். உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்காம எப்படி அவளை நான் பூஜையில உட்கார வைக்கிறது சொல்லு. இப்போ எதுக்கு நீங்க வந்த? உங்க அம்மா திட்டினதை கேட்டு நான் அழுதுட்டு இருப்பேன்னு தானே நினைச்சேன். சே, உன்னெல்லாம் ஜெனரலா பார்த்து பேசுறதே வேஸ்ட்னு நினைக்கிறேன். இவங்க அழுறத பார்த்த உடனே அப்படியே நாங்க வந்து கேட்போமா? ஆளை பாரு, உனக்கே இது காமெடியா தெரியல. இப்போ எதுக்கு நீங்க வந்த? என்ன வெறுப்பேத்த தானே வந்த? இந்த பாரு, என் அம்மா உன்னை எவ்வளவு நம்புனாங்க. அதே அம்மா இன்னைக்கு உன்னை யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க தானே இப்போ உன்னை பூஜையில கலந்துக்க கூடாதுன்னு சொல்றாங்க. பா, இந்த சேஞ்ச பார்க்க எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா? ஏய், ரொம்ப ஆடாத. இதெல்லாம் நீ பண்ண ஃப்ராட் வேலையால வந்தது. ஓ, ஃப்ராட். ஃப்ராட பத்தி நீங்க பேசுறீங்களா? ஃப்ராடோட மொத்த உருவமே நீதான். நீ என்ன ஃப்ராடுன்னு சொல்றியா? சரி, ஓகே, சொல்லிக்கோ, எனக்கு கவலையே இல்ல. இப்போ எதுக்கு இங்க வந்து என்ன வெறுப்பேத்திக்கிட்டு இருக்க? முதல்ல இங்க இருந்து கிளம்பு. அப்போ உனக்கு நான் பேசினா வெறுப்பாகுது, அப்படித்தானே? அதான் வேணும். விஷால்! என்ன விஷாலு? இந்த பாரு, எங்க அம்மா பூஜை நடக்கும்போது தான் இந்த வீட்டுல இருக்க வேணாம்னு சொன்னாங்க. அதே அம்மா கூடிய சீக்கிரம் உன் கழுத்தை பிடிச்சு வெளில தள்ளுறாங்களா இல்லையான்னு மட்டும் பாரு. என்ன விஷால், நான் யாருன்னு தெரிஞ்சும் என்கிட்ட சவால் விடுறியா? வேற என்னமோ உங்க அம்மா என்ன இந்த பூஜைக்கு வேண்டான்னு சொல்லிட்டா நான் உடைஞ்சு போயிருவேன்னு நினைச்சியா? இந்த பாரு, நீ தலையில நின்னா கூட உன் மேல தப்பு இல்லைன்னு ப்ரூவே பண்ண முடியாது. விஷால், என்கிட்ட சவால் விடாத. உன் வீட்ல இருக்கிற எல்லாரையும் ஏமாத்திட்டு தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இது என்னால முடிஞ்சதுன்னா நீ சொன்னியே ஏதோ ப்ரூவ் பண்ண சொல்லி, அதுவும் என்னால முடியும். ஷோ ஸ்ரீஜா, ஒருத்தங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கலாம், ஆனா ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருக்கவே கூடாது. அது உடம்புக்கு நல்லதில்ல. அது நல்லதா நல்லது இல்லையான்னு நான் பாத்துக்கிறேன். நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு. அப்போ அம்மா உன்னை வீட்டை விட்டு கிளம்ப சொன்னப்போ உனக்கு ஹெவியா வலிச்சுதா என்ன? முதல்ல இங்க இருந்து போ. உன்னை பார்த்தாலே எனக்கு இரிட்டேட் ஆகுது. சரி சரி, கொஞ்சம் பொறுத்துக்கோ ஸ்ரீஜா. இது வரைக்கும் நீ சொன்ன பொய்யெல்லாம் தெரியாம நம்பிக்கிட்டு இருந்த என் அம்மா உன் விஷயத்துல இப்ப கொஞ்சம் அலர்ட்டா தான் இருக்காங்கப்பா. இனிமே நீ என்னதான் தலைகீழ நின்று டிராமா பண்ணாலும் எதுவுமே எடுபடாது. சரி, பேசாம இந்த பெட்டி படுக்கெல்லாம் எடுத்து ஒழுங்கா பேக் பண்ணி ரெடியாரு.